ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ப்ரீஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸாக வீடியோஸ் இல்லை, ஐ வாஸ் பிஸி வித் லைவ் ஆர்டர்ஸ் நிறையா இருந்ததுனால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணிக்கல. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நிறைய கால்ஸ் வந்தது. இந்த 2 வீக்ஸில் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் அப் பண்ணுறது, என்ன மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம பண்றது, என்ன மாதிரி ஹீட் ப்ரெஸ் மிஷின் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல வந்து த்ரூ மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் ரெண்டுமாவே வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ கிளியரான இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த டிஷர்ட் பிரிண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி மெத்தட் சூஸ் பண்ண போறீங்கன்னா, நீங்க என்ன மாதிரி சர்வீஸ் பண்ண போறீங்க, உங்க நீட்ஸ் என்ன. இப்போ காட்டன் பண்றவங்களுக்கு சப்ளிமேஷன் தேவைப்படுது. ஸோ காட்டன் டிஷர்ட் பண்ணுறவங்களுக்கு வைனல், ஸ்கிரீன் பிரிண்டிங் ஆர் டிடிஎஃப், டிடிசி இதுதான் நம்ம யூஸ் பண்றது. ஸோ சப்ளிமேஷன் பாலிஸ்டர் தான். ஸோ நானுமே வந்து பாலிஸ்டர் சப்ளிமேஷன் யூஸ் பண்றதில்ல. நான் வெறும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட நீச்சே காட்டன் ரிலேட்டட் தான். சரிங்களா? காட்டன் பிளெண்ட் அதெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் டிடிஎஃப் பிரிண்டிங் தான். சரிங்களா? அதனால தான் நிறைய பேர் டிடிஎஃப் பிரிண்டிங் பார்த்துட்டு எனக்கு நிறைய கால் பண்ணுவீங்க. டிடிஎஃப் பிரிண்டர் எங்க வாங்கலாம், டிடிஎஃப் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி சஜஸ்ட் பண்றீங்க, என்ன மாதிரி மாடல்ஸ்னு. ஸோ டிடிஎஃப்னு எதுவுமே வந்து பிராண்டட்ல கிடையாது. எல்லாமே சைனீஸ் மேக் அண்ட் கன்வெர்டட் பிரிண்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஃபோட பேசிக் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு 75K ஒரு 8 to 10 lakhs வரைக்குமே இருக்கு. ஸோ ஒரு பேசிக் மாடல்ல இருந்து ஒரு கமர்ஷியல் மாடல் வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி மெத்தட் மார்க்கெட்ல இருக்கு. ஏன்னா நியூயர் டெக்னாலஜினால அண்ட் ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஜஸ்ட் ஒரு ஃபிலிம்ல பிரிண்ட் எடுத்து அதுல பவுடரை போர் பண்ணிட்டு அதை மெல்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டிடிஎஃபோட ஒர்க் ப்ரொசீஜர் ப்ராசஸ். பட் இதோட மெயின்டெனன்ஸ், அந்த பிரிண்டரோட மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு பெரிய அப்படியே ஸ்டோரி தான். சரிங்களா? ஸோ வந்து இந்த பேசிக் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பிரிண்டர் கிடையாது, டிடிஎஃப்கான டெடிகேட்டிவ் பிரிண்டர் கிடையாது. ஒரு நார்மல் இன்ஜெட் பிரிண்டர்ல டிடிஎஃப் இங்க் ஊற்றி பிரிண்ட் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த கன்வெர்டட் பிரிண்டர்ஸ். சரிங்களா? அதே தான் கமர்ஷியலுமே வந்து எட்ஸ் ஆன் எட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த 8 to 10 lakhsன்றது அது வந்து பிரிண்டரு, அதுக்கப்புறம் பவுடர் ஷேக்கர், அதுக்கப்புறம் கன்வேயர், இது எல்லாமே சேர்ந்து வரதான் கமர்ஷியல் மாடல். இந்த பேசிக் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ற இன்ஜெட் பிரிண்டர் எடுத்து L1800 வச்சுக்கோங்க. அந்த பிரிண்டர் எடுத்து அதுல இந்த பீஸா வீல்ஸ் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு இங்க் வந்து CMYK பிளஸ் ஒயிட் ஊதி கொடுத்துருவாங்க. அதுதான் பிரிண்ட் ஆகும். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, இதுல சிங்கிள் ஹெட், அதாவது ஒரே ஹெட்ல தான் வந்து கலரும் பிரிண்ட் ஆகும், ஒயிட்டும் பிரிண்ட் ஆகும். கமர்ஷியல் மாடல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டூயல் ஹெட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஹெட் வந்து டெடிகேட்டிவ் ஒயிட், ஒரு ஹெட் வந்து CMYK. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஹெட்டோட யூசேஜ் அண்ட் லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். மற்றபடி ரெண்டுக்குமே வந்து ஹெட் வந்து கண்டிப்பா லைஃப் ஸ்பேன், கண்டிப்பா ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். இந்த ஒயிட்டிங் கூட சர்க்குலேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதனாலதான் என்ன சொல்லணும்னா, டிடிஎஃப் பிரிண்டர் ஏதாவது பர்ச்சேஸ் வாங்கணும், டிடிஎஃப் பிரிண்டிங் வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து சர்வீஸ், வாரண்டி அண்ட் இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அந்த பிரிண்டரோட மார்க்கெட் யூசேஜ் இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு போயிருங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ பிராண்ட்ஸ்க்கெல்லாம் பிரிண்டிங் பண்ணி தரேன். ஸோ அந்த மாதிரி யாராவது பிரிண்ட் ஆன் டிமாண்டுக்கு போயிருங்க. டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் நிறைய மார்க்கெட் அது சேல்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு இனிஷியலாக வந்து டிடிஎஃப் பிரிண்டர் இன்வெஸ்ட் பண்றது ரேதர் தேன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல், அதாவது பிளாட்டர் ஹீட் ப்ரெஸ் மிஷினை இன்வெஸ்ட் பண்ணிருங்க. அது வந்து ரொம்ப கம்மி, மினிமல் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் டிஷர்ட் பிரிண்டிங் அதுதான். ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பிளாட்டர்ல ஒரு வைனல் ஷீட்டை கட் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. பிரிண்ட்டுமே வந்து அவுட்புட் நல்லா கிளியரா தான் இருக்கும். நான் வந்து ஒரு 3 years முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதுல என்ன வந்து ஒரு டிராபேக்னா, சிங்கிள் கலர் தான் பண்ண முடியும், மினிமல் டிசைன்ஸ் தான் பண்ண முடியும். நீங்க டிசைனரா இருந்தா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நான் வந்து என்னோட பேக்ரவுண்ட் டிசைனிங்னால நான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் வாங்கி பண்ணும்போது டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப மினிமலிஸ்டா பண்ணி அமேசான், ஃபிளிப்கார்ட்லாம் அப்போ சேல் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு பிளாட்டர் அண்ட் ஹீட் ப்ரெஸ் மிஷின் வாங்கினா ஆல்மோஸ்ட் மினிமம் 1 year கேரண்டி, அதுல எந்த பிரச்சனையுமே வராது. பட் டிடிஎஃப்ல மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்கும். அதனால டிடிஎஃப் வந்து மெத்தட் வந்து நல்ல மெத்தடா கெட்ட மெத்தடா கண்டிப்பா அந்த நியூயர் டெக்னாலஜி அண்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் டிஷர்ட் பிரிண்டிங் டிடிஎஃப் மெத்தட் நானுமே வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா மெயின்டெனன்ஸ்லாம் வாரண்டி, மெயின்டெனன்ஸ், பிரிண்டரோட லைஃப் டைம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக் மாடல்ல இருந்து கமர்ஷியல் மாடல் வரைக்கும். ஸ்கிரீன் பிரிண்டிங்கை பொறுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பட் டெக்னிக்கலாக நிறைய நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கிரீன் பிரிண்டிங்னா ஒரே நாள் 2 நாள்ல தான் வராது.
அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். எமல்ஷன் கோட் பண்ணுறது, எக்ஸ்போஸ் பண்ணுறது, டிரான்ஸ்பரன்சி பிரிண்ட் எடுக்கிறது, வாஷ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறது, அதாவது பிரிண்டிங் ரிமூவ் பண்ணுறதுலாம் நிறைய ஒர்க் இருக்கும். ஒன்ஸ் யூ கெட் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்க்ரீன் பிரிண்டிங்கே நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட் அவுட்புட் கிடைக்கும். இதுதான் ஸ்க்ரீன் பிரிண்டிங். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்யர்மெண்ட் தான். இப்போ நிறைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் பர்ஃபெக்ட், ஓகேங்களா. பட் இமேஜஸ், சாஃப்ட்வேர் இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப்ல நல்லா கிளியராக வரும். ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல நீங்கள் டாட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணி எடுக்கிறது பெரிய ஒர்க் இருக்கும். அப்போ டிடிஎஃப் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் மினிமல் ஆர்டர் குவான்டிட்டி. டிடிஎஃப்ல வந்து குவான்டிட்டிலாம் கிடையாது. நீங்கள் 1 நாளும் பண்ணிக்கலாம், 10 நாளும் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பிரிண்டிங்ல மினிமம் அந்த டிஷர்ட் 100 டிஷர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும், சரிங்களா. இது எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரோஸ் இருக்கா, கான்செப்ட். ஸோ என்னோட சஜஷன் கேட்டீங்க அப்படின்னா, ஒரு பிகினராக நீங்கள் வரணும்னா ஃபர்ஸ்ட் ஹீட் ப்ரெஸ் மிஷின் அண்ட் வைனல் பிளாட்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி சிங்கிள் கலர் ஒர்க் பண்ணுங்க. மல்டி கலர் வரும்போது அவுட் சோர்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக எடுத்து பார்த்தீங்கன்னா 50-50 தான். ஒரு 50 வந்து சிங்கிள் கலர் வரும், 50 மல்டி கலர் வரும். ஸோ அப்போ அந்த 50% வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இனிஷியலாக வந்து கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தென் 1 இயர் கழிச்சு உங்களுக்கு எப்படி இருக்கு பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ஹைக் வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆன் டிமாண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து இப்போ உங்களுக்கு ஆர்டர் ஏதாவது மல்டி கலர்னா பிரிண்டர் ஏதாவது இப்போ லைக் மீ என்ன மாதிரி பிரிண்டர்ஸ் கிட்ட நான் நிறைய பிராண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கி உங்கள் வேலையை முடிச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த டிஷர்ட் பிரிண்டிங்கான என்னோட ஒரு ஐடியா அண்ட் சஜஷன், சரிங்களா. ஸோ இதோட கோர்ஸ், அதாவது ஸ்க்ரீன் பிரிண்டிங் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் கோர்ஸ் உடமையில் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சீரியஸாகவே இந்த பிஸ்னஸ்ல இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணணும். ஸோ நான் வந்து கோர்ஸ் போட்டேன் அதை வாங்கிக்கோங்க அப்படின்றதுக்கு இது ப்ரமோஷன் கிடையாது. எதுவாக இருந்தாலுமே ஒரு ப்ராப்பராக கோர்ஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்லாம் வந்து கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் ஆக்ஷனாக அதை பண்ண முடியும். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தியரட்டிக்கலாக பண்ணுறதோட ஒரு ஆக்ஷனாக பண்ணோம்னா யூ கெட் மோர் ஐடியா, மோர் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா. அதனால சீரியஸாக அபவுட் பிஸ்னஸ்ல இறங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், யூ ஷுட் டூ ஆக்ஷன், சரிங்களா. ஆக்ஷன் அதாவது ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ வீடியோஸ்லேயே பார்த்துட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய கால்ஸ் வருது, அதனால இது ஒரே வீடியோவில் கேப்சர் பண்ணி போடலாம் அப்படின்றதான் இதோட ஐடியா, சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஷர்ட் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்ஸு ஆர் இதில் ஏதாவது பிஸ்னஸ் கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா என் நம்பருக்கு என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு டிஷர்ட் உங்கள் பிராண்ட்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது பிரிண்ட் ஆண்டி பண்ணலாம் அப்படின்னா என்னை ரீச் அவுட் பண்ணுங்க. வில் டூ ஃபார் பிரிண்டிங், சரிங்களா. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.